Dear brothers and sisters, greetings in the name of our Lord Jesus. Our Lady of Lourdes Church, Halasuru, is located in the center of the city of Bangalore. This church has stood as a beacon of faith and love since 1937, where the countless hearts have been touched by the grace of God. We began the renovation of the altar in 2023. And now the time has come to unveil them. With immense joy and gratitude to God, I, along with my parish clergy and parish council members and all the association members, invite you to witness the consecration of the new altar. அன்னையை நாடி தேடி வருபவர்கள் வெறுங்கையராய் செல்வது கிடையாது. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பலிபீட அர்ச்சிப்பு பெருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெங்களூர் உயர்மறை மாவட்டத்தில் முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாக லூர்து அன்னை திருத்தலமானது அல்சூரிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்தலமானது 1937 ஆண்டில் தொடங்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை ஏராளமான மக்கள் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே வளர இது உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, மாறாக பிற மதத்தை சார்ந்த அனைவருக்குமே லூர்து அன்னையானவள் பல்வேறு விதங்களிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யக்கூடிய ஒருவளாக இருக்கின்றார். ஆகையால் இந்த அருமையான ஒரு நாளிலே இந்த புதிய பலிபீட கட்டுமான பணியானது 2023 ஆண்டு தொடங்கப்பட்டு இன்று முடிவடைந்து இதனுடைய அர்ச்சிப்பு பெருவிழாவிற்கு பங்கு தந்தையின் பெயராலும் பங்கு பேரவையின் பெயராலும் பக்த சபைகள் அனைவரின் பெயராலும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ನನ್ನ ಒಲವಿನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಲೂರ್ದು ಮಾತೆಯ ದೇವಾಲಯ ಹಲಸೂರು ಈ ಬೆಂಗಳೂರು ಮಹಾನಗರದ ದೇವಾಲಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಆಲಯವಾಗಿದೆ. 1937ರಿಂದ ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ವಿಶ್ವಾಸದ ಸ್ಫೂರ್ತಿಯಾಗಿ ದೀಪವಾಗಿ ಈ ಆಲಯ ಇದ್ದಿದೆ. 2023ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ದೇವಾಲಯದ ನವೀಕರಣ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆವು. ಆ ಕನಸು ಇಂದು ನನಸಾಗಿದೆ. ನಾನು ಮತ್ತು ಸಹಗುರುಗಳು ಮತ್ತು ಪಾಲನಾ ಸಮಿತಿಯ ಎಲ್ಲ ಸದಸ್ಯರು ಜೊತೆಗೂಡಿ ಈ ನೂತನ ಪೀಠದ ಅಭಿಷೇಕದ ಸಂಭ್ರಮಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸುಸ್ವಾಗತವನ್ನು ಕೋರುತ್ತೇವೆ.